Go. Hi students, welcome to PV Digital Classroom. So PV Digital Classroom la Standard 5 உங்களோட Supplementary Reader தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So Supplementary Reader ல என்ன lesson உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா The New Start. என்ன lesson ஓட name? The New Start. So The New Start ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ற ஸ்டோரியை ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி நான் first read பண்ணி காட்டிடுறேன். அதுக்கு அப்புறம் ஸ்டோரி வந்து one by one உங்களுக்கு சொல்றேன். Tessin, a boy from Tibet, was forced to out of his country. He writes about his experience in his journal. Let us read about his experience. My name is Tessin. I am from Tibet. From Tibet, we first migrated to Himachal Pradesh in India. While we lived in a FUH camp in India, I learned a few words of English. From Himachal Pradesh, we moved to Karnataka. My family had a hard time adjusting to this new country. We moved many times. We first lived in MC Leod Jaghi and then we moved to Mysore, and then from Mysore we went to Gurupura and then Goligal. I was tired and homesick. Finally, we decided to come back and settle in Gurupura. Being a new life in a new place was not easy. We did not understand the system in India. We did not know how to get a house. Shopping for food was the most difficult job. We didn't know the names of the item we wanted to buy. We asked the refugee relief group to help us. They arranged a house for us. And showed us where to buy what we need. They even helped us get admission to the school close to our house. I started going to school in the beginning. I did not understand anything. I often thought of my friends in Tibet. I cried every day after I returned from school. I wanted to go back to my school and my friends. So இந்த ஸ்டான்ஸால இருக்கிறது ஃபர்ஸ்ட் நான் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். டெசன் அப்படின்ற ஒரு பாய் வந்து டிபெட், அதாவது டிபெட் அப்படின்றது இந்தியா தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, அது வேர்ல்டு மேப்ல இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிபெட்ல இருந்து அவங்களோட கண்ட்ரில இருந்து அவங்க என்ன பண்ணுறது வெளியில போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அவன் வந்து வெளியில வந்துட்டு அவனோட வாழ்க்கை அவங்க ஊரை தாண்டி வெளியில வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிசம், ஒரு டைரி மாதிரி எழுதுறான். அதில் என்ன எழுதலாம்னா, மை நேம் இஸ் டெசின், என்னோட பேர் டெசின், நான் டிபெட்லேருந்து வரேன். ஸோ டிபெட்ல இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், அதாவது இந்தியாவில் ஹிமாலயா சொல்கிறோம் இல்லையா, ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு கேம்பில் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அந்த கேம்பில் இருக்கும்போது அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகள் கற்றுக்கிறான். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து அடுத்தது எங்கே மூவ் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவில் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எம்சி லியோன்ஜி அப்படின்ற ஊருக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் மைசூருக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் குருபுராக்கு போகிறாங்க, அடுத்தது காங்லிங் அப்படின்ற இடத்துக்குலாம் போயிட்டு நிறைய ஊர் மாற்றிட்டே இருக்காங்க. கடைசி அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா குருபுராலேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அவங்களோட டிபெட்டில் அவங்கள பேசுகிற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது, இங்கே வந்து பேசுகிற லாங்குவேஜ் வேறு மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப எது டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்தியாவில் எப்படி வீடு வாடகைக்கு வாங்கணும், ஸோ ஃபுட்டெல்லாம் போய் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பொருட்களுடைய பெயரெல்லாம் தெரியாமல் அவங்க வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஃப்யூஜி ரிலீஃப் குரூப் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட போய், அதாவது தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, தொண்டு நிறுவனங்கள், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர், இப்போ இலங்கையிலேருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பேர் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுக்கு இருப்பிடம், வேலை வாய்ப்புகள், அவங்களுக்கு தேவையான ஃபுட்ஸு எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இல்லாமல் தே ஈவன் ஹெல்ப்ட் கெட்டிங் நியூ அட்மிஷன், அதாவது அவன் வேறு ஸ்கூலில் சேர்றதுக்கும் அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ வீடெல்லாம் வாடகைக்கு எடுத்து அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடறான். ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட நினப்பாவே இருந்தது. அவன் டிபெட்டில் இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கானா. Every year we need to go to the government office and get our book signed. Mothers say if we miss getting it signed, then we will have to leave India too. Now I have made friends here. There is Julie, my aunt and
craft teacher. She is a very nice person. She helps me learn English word. Miss Mallika, he is also a wonderful teacher. She teaches me computer. I have friend who name is Bizanna. She is from Nepal. He didn't know English either when she came here. Now we learn and practice English together. There is Nimmi, who fights with everyone who teases us, and I must not forget to mention Charles, who taught me how to play basketball. I often wonder how could it be I had lived in small places all my life. I miss my hometown in Tibet, but that doesn't mean that I am not grateful to India, its people and the government. While many people are my friends, there are still many who look at us as though we are aliens. Sometimes I want to tell them that we are humans too. We live on in earth too, just a different part of earth. Our history teachers tell that is people who made the boundaries of the country. We drew the lines before. We draw the lines now. We will continue to draw new lines. I think we should not stop braving like until we realize that we are all one. We are all human beings and we live together on earth. We need to share and grow with each other. So ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க டிபெட்ல இருந்து வந்து குருபுரா அப்படின்றதுல கர்நாடகா மாநிலத்துல செட்டில் ஆயிடுறாங்க. எவ்ரி இயர், அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவங்க டிபெட் வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ வேற கண்ட்ரில இருந்து வந்து இந்தியா கண்ட்ரில இருக்கவங்க வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்போர்ட் வீசான்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த புக்ல வந்து அவங்க சைன் வாங்கணும். ஸோ அப்படி சைன் வாங்கல அப்படின்னா அவங்க இந்தியா விட்டு வெளியில போயிடணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருபுரால ஸ்கூல்ல சேர்ந்துட்டான் டிசன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். ஜூலின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சர், அதாவது டிராயிங் டீச்சர்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க. அவன் என்ன சொல்கிறான்னா ஷீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன். அதே மாதிரி அவங்க எனக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கற்று தருவாங்க. அடுத்தது யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மிஸ் மல்லிகாவும் வண்டர்ஃபுல் டீச்சர். ஷீ டீச் மீ கம்ப்யூட்டர். அவங்க என்ன சொல்லுது, கம்ப்யூட்டர் டீச் பண்ணுறாங்களாம். அடுத்தது பின்சா அப்படின்ற ஒரு பொண்ணு, அவளும் நேபாளிலேருந்து வந்திருக்கா. அவளுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இங்கிலீஷ் ஒட்டுக்கா படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது நிம்மியும் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ். அவன் தான் வந்து எனக்கு பேஸ்பால் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்தவன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப வண்டர் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நான் வந்து என்னோட ஹோம் டவுனை மிஸ் பண்ணுறேன். பட் டசன்ட் மீன் தட் நான் வந்து எனக்கு இந்தியாவை பிடிக்கும்னு இல்லை, இந்தியா கவர்மெண்ட் பிடிக்கும் இல்லை. எனக்கு இந்தியாவையும் பிடிக்கும், இந்தியா கவர்மெண்ட்டையும் பிடிக்கும். வைல் மெனி பீப்புள், அதாவது இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்னால சில பேர் எங்களை வந்து நாங்கள் இன்னும் வேற்று கிரகத்துலேருந்து வந்து ஏலியன்ஸ் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறாங்க. நாங்களும் வந்து மனுஷங்க தான். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏர்த்தில் தான் வாழ்கிறோம். வேறு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நாங்கள் வந்து வாழ்கிறோம். எங்களோட பாதைகள் வேணால் வேறையாக இருக்கலாம், ஆனால் நாங்களும் வந்து பூலோகத்தை சேர்ந்த ஒரு மானிட பிறவைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஹிஸ்ட்ரி டீச்சர், அதாவது சோஷியல் மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, we made the boundaries, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை கோடுகள் இருக்கு. we drew the lines before, we draw the lines now. நம்ம இதை மாற்றி அமைக்கணும். எல்லாருமே செமம் தான், எல்லாருமே ஒட்டுக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹிஸ்ட்ரி மேம் டாட் பண்றாங்க. Now that I think of this, I wonder, we do not have boundaries. Will we need weapons? Will we need protection for our own people? Does an eagle ever need to be saved from another eagle? Then why do people have to be saved from other people? ஸோ இந்த மாதிரி பவுண்டரிஸ் எல்லாம் தகர்த்து உடைச்சு எல்லாருமே சமம் அப்படின்றதுக்கு நம்ம போராடணுமா? அதுக்கு நம்மளுக்கு வெப்பன்ஸ் தேவையா? நம்மளை பாதுகாத்துறதுக்கே நம்மளால முடியலையா? இப்போ ஒரு கழுகை வந்து இன்னொரு கழுகு காப்பாத்துறதுக்கு தேவையா? அதை பார்த்துக்க முடியாதா? அதே மாதிரி ஒரு மக்களை பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு மக்கள் தேவையா? இந்த மாதிரி நம்ம ஆர்மி ஃபோர்ஸஸ்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அவன் கேள்வி கேட்குறான். I want to help people realize that we are all one and that it is up to us to see beyond the boundaries and connect as people. Only then we can fight the real evil of greed and injustice in the world together. I want to end by saying that I am happy now. My mother says we can be happy anywhere. I enjoy being here. Many people are very nice and helpful. I still remember my friends and my school in Tibet. I want to visit them when I grew up to tell them
that we live in a wonderful world, to tell them that the world can be united only by its people. Come join on this journey to make this world better, a safer place, a happier place, and place with no boundaries. So already நம்ம poemல பார்த்தோம் இல்லையா, the dreamer poem. So அந்த dreamer poemல சொல்லிருந்தாங்க இல்லையா, மக்கள் அப்படின்றவங்களுக்கு எல்லையே இல்லை, ஜாதி மதங்கள் இல்லை, எல்லாருமே ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்ளிமெண்டரி ரீடரும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒற்றுமையா வாழணும். ஸோ நான் டிபெட்ல இருந்து வந்து இந்தியாவில் செட்டில் ஆயிருந்தாலும் நான் வந்து எல்லைகள் இல்லை, உங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் எல்லைகள் இல்லை அப்படின்ற மாதிரி நான் வாழணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபைட் பண்ணி தான் வரணுமா, இது தானாகவே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் இந்தியாவில் வாழ்கிறத ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன். நான் வந்து பெருசானதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு தடவை டிபெட்டுக்கு போவேன். டிபெட்டில் போயிட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவங்கள வந்து வண்டர்ஃபுல், நம்ம இந்த வேர்ல்டில் வாழ்கிறது வண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம் லெட் அஸ் ஜாயின் திஸ் ஜர்னி டு மேக் திஸ் வேர்ல்ட் பெட்டர். ஸோ எல்லாருமே ஒன்றிணைஞ்சு ஒரு சேஃபராகவும் ஹாப்பியராகவும் ஒரு பவுண்டரி இல்லாத ஒரு கண்ட்ரி, ஒரு வேர்ல்டை உருவாக்குறதுக்கு நீங்களும் என்னோட இந்த ஜேர்னியோட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறான். ஸோ இதில் fill in the blanks, answer the followings இருக்குது, ஃபாலோ பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஐ கேன் டூ அப்படின்ற கான்செப்ட் இருக்கும் இல்லையா, ஐ கேன் டூ. ஸோ இதையும் எழுதுங்க. உங்களோட யூனிட்டோட 2ஓட சப்ளிமெண்டரி முடிஞ்சிச்சு. ஸோ இது கூடவே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட லெசன் 3 மை டியூட்டிஸையும் கூடவே பார்த்துடலாம். ஓகேவா? ஐ க்ளோஸ் த ரன்னிங் டேப் டூ யூ, அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய டியூட்டி என்ன, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, ஐ க்ளோஸ் த ரன்னிங் டேப் டூ யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மை லிட்டில் பிக்ஷனரி. மை லிட்டில் பிக்ஷனரி இருக்குங்களா? ஸோ மை லிட்டில் பிக்ஷனரி பார்க்கலாமா? Monster, a large, ugly and scary imaginary creature. So monster அப்படின்றது வந்து இந்த 3D 2D பிக்சர்ஸ்லாம் காட்டுறாங்க இல்லையா, கோஸ்ட், பேய், அந்த மாதிரி ஒரு இது. Shadow, a dark area or shape produced by a body coming between light and a round. அது ஷேடோன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட நிழல். ஸோ நம்ம இருட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளோட நிழல் தெரியும். இயரிங்னா a piece of jewelry or an ear. காதுல ஸ்டீம். ஸ்டீம்னா a small narrow river. ஸ்டீம் அப்படின்றது ஒரு குட்டி ஏரி, அதாவது ரிவர்னு சொல்லலாம். ஸ்குவாட், a weapon with a long metal blade. ஸ்குவாட் அப்படின்றது கத்தி அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இங்க பாருங்க, the monster tree. ஸோ இங்க என்ன லெசன் கொடுத்துருக்காங்க, the monster tree. It is very dark and the wind is whistling. No one is around. One can hear the cry of wolf far away. The bush is dancing to wind music. It seems as it was a welcome dance. Behind the bush there was a huge shadow. It moved slightly and for a second. Everything was quiet. No wind, no movement, nothing. There was a dead silence. Suddenly a bolt of massive lightning appeared with the rumble of thunder. In the lightning, I could see the tree. It was a monster tree. I got scared and wanted to run away. As I screamed in fear, the monster woke up. I could see it now wake up, transformed into the monster amid the bolts of lightning that hit the ground. I wanted to run, but I could not move my legs. The reeds from the bush have caught my legs. Oh my God, it is going to kill me, I thought. I tried to free my legs, but in vain. The monster branches became very sharp like a squad and came towards me. My heart raced and I felt in a big burst. Mom, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, the monster tree, அதாவது இந்த ஒரு ட்ரீ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா கற்பனையாக அவங்க என்னது மான்ஸ்டர் ட்ரீயா இருக்கு. அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டா இருக்கு, அப்படியே காத்துல விசில் அடிக்கிற மாதிரி சத்தம், தூரத்துல நரி ஊளையிடுது. அதுல அந்த ட்ரீல இருக்க புஷியெல்லாம் அப்படியே அந்த டான்ஸ் அப்படியே காத்துக்கு வேகமா டான்ஸ் ஆடுது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷேடோ ஸ்லைட்டா மூவ் ஆயிட்டே வருது. எவ்ரிதிங் வாஸ் குவைட். அங்க விண்ட் இல்லை, மூமெண்ட் இல்லை, அப்படியே ஒரு டெத் சைலன்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் பளிச்சு அப்படின்னு வருது.
thunder. ஸோ அந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ வந்து எப்படி தெரியுது, மான்ஸ்டர் மாதிரி தெரியுது. ஸோ நான் அப்படியே கத்திட்டு ஓடி வரணும்னு நினைக்கிறேன், என்னால் ஓடி வர முடியல. அது என்ன ஆயிடுச்சு, என்னோட காலை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிச்சு. அப்போ ஓ மை காட், நான் நினச்சிட்டேன் இது வந்து என்ன கொல்ல போகுது, அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் நின்றுட்டு இருக்கேன். Jana, what happened? Get up. Did you have a nightmare? Asked her mother. Jana hugged her mother and slept with her. Her mother asked her about the dream in the morning, but Jana said nothing. Only a month ago, Jana and her family had come to the village. ஸோ அது என்னது, ஜனா அப்படின்ற பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது கண்ட கனவு. ஸோ அந்த கனவுல இருந்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அவ கத்துறதை பார்த்து எந்திரிச்சனா அப்படின்னதும் அவ எந்திரிச்சு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. கட்டி பிடிச்சிட்டு அவங்க அம்மா அப்போ எதுவும் சொல்லலை, அவளை அப்படியே படுத்து தூங்க வச்சுட்டாங்க. காலையில எழுந்திரிச்சதும் கேட்குறாங்க, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவ எதுவுமே சொல்லலை. அவங்க என்ன பண்றாங்க, அந்த வில்லேஜ்க்கு அப்போ தான் புதுசாக வராங்க. The previous day, Jana friends were telling her that was a big people tree near the entrance of the village. All children used to play under it and many birds made nest on it. The elder rested in the shadow, but one day two men were running away from the tree. They said there was a monster in it and asked people not to go near it. The children ignored the warning and went to play. When the children stepped near the tree, it shook its leaves. They did not see the tree like this. They looked at the another end altogether, took another step. The tree twisted in branches and threw the swings near them. Then the trunk of the tree cracked open and the tree roared. The tree had become a monster. They got scared and ran away. ஸோ அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவ கனவு காண்றதுக்கு முன்னாடி நாள் அவள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்திருக்கா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட ஊரோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய மரம் இருக்கு. ஸோ அந்த மரத்துல தான் நாங்கள் எப்பயுமே விளையாடிட்டு இருப்போம். நிறைய செடி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே கூடு கட்டிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 2 பேர் வந்து அங்கே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள். ஸோ அவங்க வந்து அந்த மரத்துலேருந்து ஓடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல பேய் இருக்கு, அதுக்கிட்ட யாரும் போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, நாங்கள் கேட்காம விளையாடுறதுக்கு போனோம். அப்போ நாங்கள் கிட்ட போகும்போது அந்த ட்ரீ என்ன பண்ணுச்சுன்னா இலையெல்லாம் உதிர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதையும் நாங்கள் பார்க்காம போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரீ வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் முறுக்கி காற்றை வந்து எங்ககிட்ட வெளியில் எடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரங்க் வந்து கிராக் ஆகி ஓப்பன் ஆகி அந்த ட்ரீ வந்து ஒரு மாதிரி வவ் அப்படின்னு சொல்லி கத்துச்சு. நாங்கள் பயந்து ஓடி வந்துட்டோம். She continued, children went to the village and told the elders what happened near the tree. No one believed them. Soon many more get affected by the tree, and this worried the people of the village. They planned to cut it, but the village head stopped them. They told them how the tree had helped the village. She advised them to make a fence around the tree to stop people going near it. Since then, the tree is called the monster tree. Many years have passed and the area near the tree is desolated now. ஸோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகளை ஊருக்குள்ளே போய் வந்து இருக்க பெரியவங்க கிட்ட சொல்கிறாங்க. யாருமே நம்பாம திரும்பி போவோம். நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஊர் தலைவர்கிட்ட என்ன போய் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரீயை பேசாமல் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒத்துக்கலை. இந்த ட்ரீ நம்மளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கு, அந்த ட்ரீயை நம்ம வெட்டக்கூடாது, அதுக்கு பேசாமல் நம்ம ஃபென்ஸ் அப்படின்னா சுற்றி வேலி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அது வேலி போட்டு ரொம்ப வருஷமாக அந்த பக்கம் யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The previous evening, Jana went to play with his friends. She was brave and curious little girl. They were playing a few meters away from the monster tree. Jana was waiting for her turn. Just then they felt her ears tinkle. She moved her earrings and kept it on the ground. Suddenly a squirrel took her earring and ran away. She chased it and before she knew, she was in front of the monster tree. Her friends shouted, "No, Jana, don't go there." She replied, "I have to find my rings." Then they shouted in fear, "It is behind you. Run, Jana, run." She turned and saw one of the branches coming to hit her. She bent down and donged it. She ran away from the tree. That night she had a nightmare. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அவளுக்கு ஏன் அந்த கனவு வந்ததுன்னா, அந்த கனவு வர அன்னைக்கு ஈவினிங் அவள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எங்கே விளையாட போயிருக்காங்கன்னா, அந்த மரம் இருக்கு இல்லையா, அங்கே தான். ஸோ இவ வந்து ஒரு தைரியமான, ஒரு தன்னம்பிக்கையான, ஒரு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆர்வமான பொண்ணு. அந்த மான்ஸ்டர் ட்ரீக்கு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் முன்னாடி தான் எல்லாருமே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அவளோட டேர்ம் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஜஸ்ட் தென் அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவளோட காதில் வந்து ஏதோ
பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இயரிங்கை கழட்டி கிரவுண்டில் வச்சிருக்கா. அப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்குரில் வந்து அவளோட இயரிங்கை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவளும் வந்து திருப்பி அந்த இயரிங்கை வாங்கறதுக்காக அது கிட்ட போகிறா. கிட்டத்தட்ட அந்த ஸ்குரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் டீ கிட்ட போயிடுச்சு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகாத போகாத அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இல்லை நான் என்னோட இயரிங்கை போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க எதுக்கு ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மரக்கிளையிலேருந்து அந்த மரத்துல இருந்து ஒரு கிளை வந்து அவ பின்னாடி இருந்திருக்கு. ரன் ஜனா ரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவ வந்து கரெக்டா அது வந்து அவ பிடிக்கும் போது பெண்ட் பண்ணி அவ ரன் ஆகி போயிடுறா. ஸோ அந்த அன்னைக்கு தான் அந்த நைட் கனவு வந்திருக்கு. That day Jana decided to overcome her fear, so she asked more about the monster tree. She came to know that the tree was good and helpful. She put her fear away and tried to find the reason for change in tree's behavior. So she spent many days watching the tree. She went to the tree whenever she had time. She felt that tree was also watching her. One day she decided to go near the tree. When she crossed the fence area, the tree started to scare her, but not as much as before. She stepped forward and tree swayed its branches again. Then the tree dropped its sharp branches close to her. Yet she was not afraid. When she was going to touch the tree, it opened his mouth and roared. Janani calmly touched the tree and patted it. The branches stopped moving and it was quiet. The tree grumbled, "Go away, please go away." She asked why. "I know you are a good tree. What are you doing this?" The tree shouted, "Yes, I was good, but it only because of you. I have become like this." ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட ஃபியர் அந்த ட்ரீ மேலே இருக்க ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அந்த ட்ரீயை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறா. அந்த ட்ரீ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருந்திருக்கு. ஸோ அவள் அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ட்ரீ ஏன் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய நாள் அந்த ட்ரீ கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. எப்பப்போ அவளுக்குலாம் டைம் கிடைக்கும் போது அந்த ட்ரீயை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. ஒன் டே என்ன பண்ணுறான்னா அவள் ட்ரீக்கு நியராகவே போயிட்டா. அந்த ஃபென்ஸ் அந்த வேலியை தாண்டி போயிடுறா. அந்த ட்ரீ என்ன பண்ணுது மறுபடியும் அவளை பயமுடுத்த ஆரம்பிக்குது. நாட் பட் அஸ் பிஃபோர், முன்ன பண்ண மாதிரி. ஸோ திருப்பி அந்த பிரான்ச்சஸ் வச்சு அடிக்கலான்னு பார்க்குது, அது அடிக்கலை. ஸோ அவள் கிட்ட போகும்போது அது வந்து அதோட மவுத்தை திறந்து ஒரு மாதிரி கர்ஜிக்குது. அவள் பயப்படலை. அவள் போய் கிட்ட நின்று மெதுவாக அந்த ட்ரீயை தடவி கொடுக்குறா. அந்த ட்ரீ கிட்ட சொல்கிறா, "நீ குட்டாக தானே இருந்தேன், நீ ஏன் இப்படி பண்ணுற?" அப்படின்னதுக்கு அது சொல்லுது, go away, please go away அப்படின்னு சொல்லுது. "I know you are a good tree" அப்படின்னு சொல்றான். "நீ ஏன் அப்படி பண்ற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "I was good, but it is only because of you. I have like this. Sorry, you are a little girl. What would you do?" "Wait, let me call my friends," said the tree. "Come out," said the tree. In a few seconds, one by one, many squirrels came out of the tree. Hundreds of them were. The tree continued, "There are reasons for me to become a monster. Long ago, a pregnant squirrel came here. She said, 'I am the last of my kind in this village. The hunters were trying to kill me. Please save me.' The tree said, 'I don't know that people were so selfish. They destroyed everything mercilessly. I wanted to save the squirrel, so I became a monster.'" After listening to the tree story, Jana felt embarrassed. She went to the village head and explained. The villagers understood their mistake and take an oath not to do any harm to nature. From that day on, the villagers started calling the mother tree. ஸோ அந்த ட்ரீ எதுக்காக மான்ஸ்டர் ட்ரீயாக மாறிச்சான்? ஒரு ஸ்குரில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கிட்ட வந்து எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க, மனிதர்கள்லாம் என்னை வந்து கொன்று சாப்பிட்றாங்க, இருக்கிறதுலே இந்த ஸ்குரில் அணில் வகைகள்லேயே நான் தான் இருக்கலே கலசி. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் ஸ்கூல் டேஸ் படித்தோம்லாம் கூட நிறையா அணில் இருக்கும். இப்போல்லாம் அணில் பார்க்கறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே கொன்று சாப்பிட்றாங்க. அப்போ தான் இந்த ட்ரீக்கு தோணுச்சான், இந்த மக்கள்லாம் ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்காங்க, ஏன் அவங்க எல்லாத்தையும் கொன்று சாப்பிட்றாங்க, ஸோ அவங்க இதெல்லாம் கொல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் மான்ஸ்டர் ட்ரீயாக மாற வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு ரொம்ப ஜனனி எம்பரஸ் ஆகி அதை போய் வில்லேஜோட ஹெட் கிட்ட சொல்லி அதை பீப்புள் கிட்டலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அன்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் எந்த ஒரு நேச்சரோட பொருட்கள் எதையுமே நாங்கள் வார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அந்த ட்ரீயை மதர் ட்ரீயாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மதர் ட்ரீ என்னது உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் ட்ரீ கிடையாது, ஒரு கருணை உள்ளம் கொண்ட ட்ரீ தான். அது வந்து அந்த ஸ்குரிலை காப்பாற்றுறதுக்காக தான் என்ன பண்ணுது, ஒரு மான்ஸ்டர் ட்ரீயாக ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனில் இருக்க க்ளாசரி படிங்க, fill in the blanks and answer the following ரெண்டுமே முடிங்க. ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் எக்ஸாம்ஸ் வர போகிறதுனால தான் நான் ரெண்டு டாப்பிக்காக உங்களுக்கு மர்ச் பண்ணி நடத்துகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், யூனிட் 2ஓட சப்ளிமெண்ட்ரி ரீடர் தான் நியூ ஸ்டார்ட்டும் பார்த்துட்டோம், யூனிட் 3ஓட
த மான்ஸ்டர் ட்ரீயும் பார்த்துருக்கோம். ரெண்டையும் நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.